பின்னும் பாருங்கள், திரும்பவும் அந்த இஸ்ரவேலை ஆளும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை அந்த தாவீதுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டார். அவன் திரும்பவும் ராஜாவானான் என்று சொல்லி வேத புஸ்தகத்திலே பார்க்கிறோம். எவ்வளவு ஒரு அன்புள்ள ஆண்டவர், நம்மை நேசிக்கக்கூடிய கர்த்தர், நம்மை அரவணைக்கக்கூடிய தேவன், நம்மோடு பேசக்கூடிய தேவன் இன்றைக்கு நம்மோடு பேசுகிறார். அருமையான பிள்ளைகளே, இங்க இருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு உண்டு. ஆண்டவரிடத்திலே மன்னித்து நம்மை சேர்த்துக் கொள்கிற ஒரு தேவனாக காணப்படுவார். நம்மை மன்னிக்க கூடிய ஒரு தேவன். கடைசியாக துதி என்ன செய்கிறது பாருங்கள். துதிக்கிற போது ஒரு வெற்றியை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றுகிறார். தடைகளை மாற்றி வெற்றியை தந்து சாத்தானுடைய தடைகளை தகர்ந்தெறிகின்ற ஒரு தேவனாக காணப்படுகிறார். அல்லேலூயா. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்திலே பார்க்கிற போது, கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனங்கள் கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்களுடைய கையிலே ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி வேத புஸ்தகத்திலே பார்க்கிறோம். இங்கு பாருங்கள், தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்திருக்கிறான். பெலிஸ்தரின் படை வீரனாகிய கோலியாத் அங்கு இஸ்ரவேல் ஜனங்களை தாக்குவதற்காக வந்து கொண்டிருக்கிறான். எல்லா மக்களும் பயந்து காணப்படுகிறார்கள். இவன் பெரிய ஒரு வீரனாக காணப்படுகிறானே, நம்முடைய நாட்டை இவன் பிடித்து விடுவானோ, நம்மை அழித்து விடுவானோ, நம்முடைய பிள்ளைகளை பிடித்து கொண்டு போய்விடுவானோ என்று சொல்லி கண்ணீரோடும் கவலையோடும் காணப்பட்டார்கள். ஆனால் என்ன நடந்தது பாருங்கள். அந்த தாவீது அந்த இடத்திலே வருகிறான். அவன் வெண்கல கவசங்களை எல்லாம் அணிந்து மிக ஒரு முரடனாக அந்த இடத்திலே வருகிறான். ஆனால் இந்த தாவீது என்ன செய்கிறான் பாருங்கள். நசரேனாகிய இஸ்ரவேலின் கர்த்தருடைய நாமத்தினாலே நான் வருகிறேன் என்று சொல்லி அந்த ஓடையில் உள்ள கூழாங்கற்களையும் எடுத்துக்கொண்டு கவனையும் எடுத்துக்கொண்டு வருகிறான். எல்லாரும் பரிகேசித்தார்கள். என்ன இவன் சிறுவன், என்ன செய்ய போகிறான்? அந்த கோலியாத்து செய்கிறான், நான் என்ன நாயா என்னை அடிப்பதற்கு என்று சொல்லுகிறான். இவன் என்ன செய்கிறான் பாருங்கள். இஸ்ரவேலுடைய கர்த்தருடைய நாமத்தினாலே சொல்லுகிறேன், நான் உன்னை வீழ்த்துவேன் என்று சொல்லி அந்த கூழாங்கற்களை எடுத்துக்கொண்டு அந்த தலைக்கு நேராக அடித்தான் என்று சொல்லி வேத புஸ்தகத்திலே பார்க்கிறோம். அந்த வேளையிலே அவன் இறந்தான் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அல்லேலூயா. துடித்து இறந்தான். தெய்வ ஜனமே, துதிக்கிற போது உன்னுடைய வாழ்க்கையிலே பெரிய வெற்றியை கண்டுகொள்வாய் என்று வேதம் சொல்லுகிறது. துதிக்கிற போது உன்னுடைய வாழ்க்கையிலே சாத்தானுடைய போராட்டங்களாய் இருக்கலாம், பலவிதமான தடைகள் காணப்படலாம், உனக்கு விரோதமாக பலவிதமான மக்கள் பலவிதமாக செயல்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தரை நீ துதிக்கிற போது, கர்த்தரோடு நீ பேசுகிற போது, கர்த்தரோடு நீ நடக்கிற போது, கர்த்தருடைய தடைகளை மாற்றுகிற ஒரு தேவனாக காணப்படுகிறார். எனக்கு அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு எந்த சூழ்நிலையோடு வந்திருக்கிறீர்கள்? நான் வெற்றி இல்லாமல் தோல்வியே நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவருக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவருடைய ஊழியத்தை நான் வல்லமையாக செய்து கொண்டிருக்கிறேனே. என்னுடைய குடும்பத்திலே கண்ணீர் காணப்படுகிறதே, என்னுடைய குடும்பத்திலே கவலை காணப்படுகிறதே. இதிலிருந்து ஒரு விடுதலை உண்டா? இந்த விடுதலை நான் பெற்றுக்கொள்ள முடியுமா என்று சொல்லி வேதனையோடு வந்திருக்கிற தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு ஆண்டவர் ஆவியானவர் உங்களை அழைக்கிறார். எதற்காக? என்னை துதி செய்வதற்காக. நான் உன்னை இந்த உலகத்திலே படைத்திருக்கிறேன், நீ என்னை துதி செய் என்று சொல்லி, என்னை ஆராதனை செய் என்று சொல்லி இன்றைக்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிற ஒரு தேவனாக காணப்படுகிறார். ஒரே ஒரு சம்பவம், அந்த அருமையான பேதுருவை பாருங்கள். ஒரு சாதாரணமான ஒரு மீனவன், மீன்களை பிடித்துட்டு திரிஞ்சான், ஆண்டவரோடு அலைந்து திரிந்தான். கடைசி நேரத்தில் ஆண்டவர் மறுதலித்தான். இவர் யாரோ என்று சொல்லி சத்தியம் அடங்கினான். ஒரு மீனவன். அதே மீனவன் அவன் என்ன சொல்கிறான்? ஆண்டவரை நீங்க நேராக சிலுவையில் அறைந்தீர்கள், என்னை தலைகீழாக சிலுவையில் அறைங்கள் என்று சொன்னான். எப்பொழுது தெரியுமா? பெந்தைகோஸ்தே நாளைக்கு பிற்பாடு, தேவனுடைய ஆவி அவன் பெற்ற பிற்பாடு அவன் பெரிய ஒரு பரிபூரணமான வாழ்க்கையை பெற்றான் என்று சொல்லி வேத புஸ்தகத்திலே பார்க்கிறோம். இந்த பேதுரு ஜெபம் பண்ணி 2000 பேர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள், 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள், 5000 பேர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். மரித்தவன் உயிரோடு எழும்பினான். அல்லேலூயா. ஒரு மீனவனை கொண்டு இந்த காரியங்களை கர்த்தர் செய்ய முடியும் என்று சொன்னால், சாதாரணமான ஊழியக்காரர்களை கொண்டு இன்றைக்கு அசாதாரணமான காரியங்களை கர்த்தர் செய்ய முடியும் என்றால், உன்னால் இன்றைக்கு அநேக காரியங்களை செய்ய முடியும். ஒன்றே ஒன்று நீ செய்யணும், ஆண்டவருக்காக உண்மையாக ஊழியம் செய்யணும். பாவம் செய்யாதபடி, பாவத்திலிருந்து வழி விலகி, ஆண்டவரே என்னை நான் உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணம் செய்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரோடு நீ அர்ப்பணிக்கிற போது கர்த்தருடைய வாழ்க்கையில் இடைவிடுவார்.